ஒப்பீட்டின் அளவுல பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தாவேகாவும் தொடங்குனாங்க. இல்ல என்னைக்குமே ஒரிஜினல் தானே. காப்பி தானே. அப்ப தாவேகா டூப்ளிகேட்டா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சினிமாவில் வந்து சேர்ந்தப்போ உங்கள் அப்பா தேவைப்பட்டார், உங்களுக்கு கூட இயக்குனர் தேவைப்பட்டார், உங்கள் கூட இருக்கிற நடிகர்கள் தேவைப்பட்டாங்க, நடிகைகள் தேவைப்பட்டாங்க. இவர்கள் எல்லாம் சேர்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து தான் இன்னைக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், மாபெரும் நடிகர்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் ஓய்வுக்கு பிறகு இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டாராக வந்திருக்கீங்க. அதுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட பயணம் வந்து 25 ஆண்டுகள். அதே தானே அரசியலில் இருக்கணும். கோட்பாடுன்னா என்னன்னு தெரியும், தத்துவம் என்னன்னு தெரியும், இந்த மண்ணில் ஏற்படக்கூடிய புரட்சிகள் நாம் தமிழர் கட்சியினால் விதைக்கப்பட்டது. அதையும் நீங்க இந்த ரசிகர் கூட்டத்தையும் ஒன்று சேர்க்கவே முடியாது. எல்லாரும் பார்க்க வர்றவங்க எல்லாருமே விஜய்க்காக வந்தவங்க, விஜயை பார்த்து ரசிச்சு அவர்கள் அரசியலுக்கு வந்து தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களாம் கிடையாது. ஒரு பக்கம் சின்னம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணி எங்கள் மேலே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இது எல்லாத்தையுமே கடந்து எப்படி சந்திக்க போறீங்க 2026 தேர்தலில்? வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கோவையிலையும் மதுரையிலையும் தொண்டர்களை சந்திச்சிருந்தாரு. அண்ட் கோவையில் பூத் கமிட்டி மீட்டிங்காக, அண்ட் மதுரையில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக போகிறாரு. மதுரை வழியாக போகிறாரு. பட் அந்த கூட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அப்பா கூட்டம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருந்தவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, அந்த ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, நிறைய விஷயங்கள் சேதமாயிருக்கு அங்கே அப்படின்னும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், எப்படி வகைப்படுத்தலாம்? நாம் தமிழர் கட்சியிலையும் இளைஞர்கள் இருக்காங்க, எங்களுக்கு தான் கூட்டம் அதிகமாக கூடுது, காசு கொடுக்காம வந்த கூட்டம் நீங்கள் சொல்கிறீங்க. தாவேகாவும் அதான் சொல்கிறாங்க, காசு கொடுக்காம வந்த கூட்டம். எப்படி வகைப்படுத்தலாம், எப்படி பிரித்து பார்க்கலாம் ரெண்டு பேரையும்? முற்றிலும் வித்தியாசமான கூட்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் கூட ஒரு தமிழர் கட்சியாக தமிழ் இனத்தில் தமிழர்களுக்காக ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்கு, வரவேற்கிறது தான் அண்ணன் அவர்களும் சொன்னாங்க. இவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு அரசியல்மயப்படுத்தப்பட்டு அரசியல்வாதிகளாக மாற்றப்பட்டு அவர்கள் வந்து சரியாக பயணிப்பார்ன்றது தான் எங்களோட எண்ணமாகவும் தொடர்ச்சியில் இருந்தது. ஆனால் முற்றிலுமாக இந்த இந்த இளைஞர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டமாக இருக்கட்டும், யாருமே வந்து இன்னும் அரசியல் என்பதற்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்கலங்கிறது தான் இதோட வெளிப்பாடாக இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சினிமாவின் முதல் நாள் காட்சியில் எப்படி போய் ஒரு ரசிகர் வந்து தன்னோட அபிமான நடிகர் நடித்த படத்தில் முதல் காட்சியில் போய் எப்படி நடந்துக்குவாங்களோ அதுதான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டத்திலும் அவரை பார்க்கும்போதும் சரி, அவருக்கு நடத்தக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும், இல்லை அவரோட சந்திப்பாக இருக்கட்டும், எல்லாமே அப்படிதான் போகுது. ஒரு இடத்துல கூட இவர்கள் வந்து ஒரு முதிர்ச்சியாகவோ இல்லை ஒரு இந்த சமூகத்தின் மீது உள்ள அக்கறையாலேயோ இல்லை இந்த தலைவர் எனக்கு வந்தால், இந்த தலைவர் இந்த மண்ணில் ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணில் சொர்க்கமாக மாறும், எனக்கான தலைவர் இவர் தான், இவர் வந்தால் எனக்கு எல்லாம் நல்லதும் நடக்கும், மாற்றம் நிகழும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இவரை வந்து நான் ரசிக்கிறேன், படத்தில் பார்த்த ஒருத்தரை நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, அதுக்கு எல்லாரும் வர்றோம். முதல் நாள் காட்சியில் எப்படி பார்த்து ஆராய்ப்போமோ கொண்டாடுவோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம நவுந்துருவோம். இப்படி தான் இருக்குது. இதையும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியும் என்றைக்குமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்கள் சரி, எல்லாம் அரசியல் மயப்படுத்துவார்கள். அவர்களுக்கு கொள்கை என்னன்னு தெரியும், கோட்பாடுன்னா என்னன்னு தெரியும், தத்துவம் என்னன்னு தெரியும். இந்த மண்ணில் ஏற்படக்கூடிய புரட்சிகள் நாம் தமிழர் கட்சியினால் விதைக்கப்பட்டது, நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்திய மாற்றங்கள் தெரிந்து கட்சியில பயணிக்கிறாங்க. அது ஒரு சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தில் இருக்கிறவா இருக்கட்டும், இல்லை 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இருக்கட்டும், எல்லோருக்குமே சரியான வகுப்புகள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த தத்துவத்தின் மீது ஈர்க்கப்பட்டு தான் வந்திருக்காங்க. அதையும் நீங்கள் இந்த ரசிகர் கூட்டத்தையும் ஒன்று சேர்க்கவே முடியாது. அவங்களாம் பார்க்கும்போது மேலே இருந்து ஏறி குதிக்கிறதும், வாகனத்தை தன் தலைவன் வரக்கூடிய வாகனத்தை நொறுக்கக்கூடிய இடத்துல அது ஒரு அன்பின் வெளிப்பாடா, அன்பின் மிகுதியில தானே அது மாதிரி நடக்குது. அப்படி புரிஞ்சுக்க அப்படி நினைக்க முடியாது. நீங்க ஒரு கட்சியின் தலைவரை நீங்க பாக்குறீங்க, ரெண்டு பார்ட்டை பார்க்கலாம். தலைமையும் அந்த கட்சியின் ஒரு என்ன சொல்ற பொதுச்செயலாளர் முதற்கொண்டு இவர்கள் எல்லாம் இவர்களை எந்த நோக்கில் பார்க்குறாங்க, எந்த இடத்தில் வைத்து இவர்கள்லாம் பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு தலைவராக தன் கட்சியை நோக்கி வரக்கூடியவர்களை, தொண்டர்களை
எந்த இடத்திலிருந்து பார்க்கணும், அவங்களை எப்படி நாம் வழி நடத்தணும் இருக்குல்ல, அதுலேயே அவங்க முற்றிலுமாக தவறாக இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படி தொண்டர்களை விட்டுருங்க, ம். அவங்க வந்து பார்க்குறாங்க, ஆசோ ஒன்றே ஒன்று, அவர் இத்தனை நாள் சினிமா ஷூட்டிங்கு போனதே இல்லையா? ம். இந்த ரசிகர்லாம் இன்னைக்கு சேர்ந்தாங்களா? ம். தமிழக வெற்றிக்கிழமை ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ ரசிகர் இருந்தாங்களா? ம், ம். இல்லை. ம். இவர் 25 ஆண்டு காலமாக சினிமா உலகில் தொடர்ச்சியாக நடிக்கப்பட்டு கோயம்புத்தூர் போனதில்லை, ஃப்ளைட்டில் போனதில்லை. ஏன் இந்த 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 நிலைப்பாடு நேற்று நடந்தது அப்படின்னா, இவர்களின் தவறான வலியுறுத்தனால. ம். இவங்க நீங்கள் கோயம்புத்தூரில் கூப்பிட்டீங்க, ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் போடுறீங்க, பூத் ஏஜென்ட்டுக்கான மீட்டிங் போடுறீங்க, அதுக்கு 8000 பேரை கூப்பிட்றீங்க அப்படின்னா, அந்த 8000 பேருக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் உங்களை ரோட் ஷோ போடணும்னு இது கிடையாது. நீங்கள் அந்த கூட்டத்தானே நடத்தணும். ம். அதோட முடிஞ்சிச்சா? நீங்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் போகிறோன்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் எப்போதும் போல் வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு முகமூடி முகக்கவசத்தை அறிந்து கொண்டு நீங்கள் பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாமல் வாகனம் வழியாகவோ இல்லை வானூர்தி வழியாக போயிருக்கலாமே. ஓகே, தகவல் கசிந்துடுச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா அதை? தகவல் கசிஞ்சிச்சுன்னா எதுக்கு அவரோட பிரச்சார வாகனம் அங்கே போய் நிற்கிது? ம். இதெல்லாம் planned. திட்டமிட்டு அவங்க செய்கிறாங்க. ம், ம். தன் மீது ஒரு பப்ளிசிட்டி, இன்னும் தன்னை பார்க்க இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு மக்களை மடைமாட்டுறாங்கங்கிற, மக்களை ஏமாற்றுறாங்க. இந்த பிஞ்சு உள்ளவங்கெல்லாம் பாவமாக இருக்குது. 5 மணிக்கு வந்துட்டேங்கிறாங்க, 4 மணிக்கு வந்துட்டேங்கிறாங்க. இவர் மாலை வர்றாரு 4 மணிக்கு. இல்ல, நாளைக்கு இந்த கூட்டம் தானே ஓட்ஸா கன்வெர்ட் ஆக போறாங்க, உறுதியாகாது, சொல்றாங்க. உறுதியாகாது. ம். அதுதான் தவறான கணக்க போடுறாங்க. நீங்கள் ரஜினிகாந்த் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கவங்க எல்லாருமே கொள்கை ரீதியா தமிழ் தேசியத்தால ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள். அவங்க தான் இளைஞர்களாகவும் நிச்சயமா. தொண்டர்களாகவும் வாக்காளர்களாகவும் இருக்காங்க. இங்க முழுக்க முழுக்க ரசிக மனப்பான்மை அப்படின்னும் போது ரசிகர்கள் தானே ஓட்டா மாறுவாங்க. இல்ல ரசிகர்கள் ஓட்டாக கொள்கை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, இப்ப எந்த ஒரு உறுதிப்பாடும் நல்ல இல்லைன்னு கேள்வி. சொல்றீங்க. ரசிகர் மனநிலையும் ரசிகர்கள் வாக்காதானே மாறுவாங்க. இல்ல அது கிடையாது. அதுதான் இந்த தவறான எண்ணங்கிறேன். இதற்கு முன்பு கேரளாவில் ஆண்டவர்களும் சரி, கேரளாவில் இருக்கக்கூடிய சினிமா நடிகர்களும் சரி சொன்னது என்னன்னா, ம். ரசிகன் நான் படத்தை போய் பார்ப்பேன், படத்தோட நிற்பாட்டிக்குவேன், ம். நான் அரசியலை தனியாக பார்க்குறேன்னு சொன்னாங்களே, ம். அது நாம் தமிழர் கட்சியின் வருகைக்கு பிறகு மாறி இருக்குங்கிற. இங்கேயும் இந்த நிலத்திலும் அது சாத்தியப்படுத்திருக்கோங்கிறேன். ம். இன்னைக்கு வந்து படத்தை போய் பார்க்குற பல பேர் வந்து ம். படத்தின் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு விஜய் பிடிக்கும், நான் மாற்று கருத்து இல்லை, எனக்கு விஜய் படங்கள் பார்ப்பேன், நான் அதில் மாற்று கருத்து இல்லை, எல்லா படங்களையும் ரசித்து பார்ப்பேன். ஆனால் அரசியல் என்பது வேறு, ம். இந்த ரசிக மனப்பான்மை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இதை மாற்றி அமைத்திருக்குது நாம் தமிழர் கட்சி. ம். அதனால நீங்க இந்த திருப்பி சொல்றீங்களா இவங்க எல்லாம் போய் ஓட்டு போட்டுருவாங்கன்னு, ம். அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. ம். நீ அப்படி போட்டிருந்தேன்னா நீ கமலஹாசனுக்கு இல்லாத ரசிகரா? ம். கமலஹாசன் ஏன் வெல்ல முடியல? ம். சிவாஜி கணேசனுக்கு முன்னாடி இருந்த ரசிகரா? அவர் உருதுமே பண்ண முடியல. ம். டி ராஜேந்தர் இருக்கார். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க அரசியலில் வந்து தோற்று போனவர்கள். நீங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நீங்க பார்த்தீங்கன்னா ம். அவர்கள் கட்சியில் இருந்து பயணித்தாங்க. அவர் திமுக என்ற கட்சியில இருந்து பயணித்து தான் அவர் புது கட்சி தொடங்குறார். ம். இவர்களும் அதிமுகவில் சேர்ந்து பல கூட்டங்கள், அவங்க கொள்கை பிறப்பு செயலாளர் இருந்து அவர் கைப்பற்றுற கட்சி அவரிடம் இருந்து இவர்கள் கைக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த கட்சி ஏற்கனவே அடித்தளம் விட்டது. அதிமுக என்பதை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அடித்தளமிட்டு கொடுத்தது தான் இவர்கள் வந்து தொடர்ந்தாங்களே தவிர மற்ற யாருனாலும் அந்த செல்வாக்கு வச்சு பண்ண முடியல. இதே இது சிரஞ்சீவி அவர்கள் கட்சி தொடங்கினார். நீ கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு காங்கிரஸ்கிட்ட கொடுத்துட்டு விலகிட்டார். அப்படிதான் இருக்கு. அதனால நீங்கள் நினைக்கிற போல எல்லாரும் வர்றவங்க, பார்க்க வர்றவங்க எல்லாருமே விஜய்க்காக வந்தவங்க, விஜயை பார்த்து ரசித்து அவர்கள் அரசியலுக்கு வந்து தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவரெல்லாம் கிடையாது. அது ஒருபோதும் நடக்காது இந்த மண்ணில். அதுக்கான மாற்றம் தெரியும் பாருங்க. நீங்கள் தப்பான கணக்குகளை போட்டு அவரை ஏமாற்றுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வெளிப்படையாக. ஓகே, இல்லை இந்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது கணிசமாக எல்லாருடைய வாக்குகளையும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் சதவீதத்தின் அடிப்படையில் உயர்ந்துக்கிட்டு வர நிலையில இந்த தேர்தலில் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது குறையும் அப்படின்ற பேச்சுக்கள் இருக்கு. உறுதியா இல்லை. நான் மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சந்திச்சு பேசுவோம். எங்களோட வாக்குகள் உயர்ந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. எங்களோட வாக்குகள் அது அல்ல, நாங்கள் உறுதியா சொல்றோம். ஓகே, ரசிகர் மனப்பான்மை உள்ளவர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரமாட்டாங்க. அவர்கள் நன்கு தெரிந்து தமிழேசியின்பால் ஈர்க்கப்பட்டு இந்த மண்ணின் வளங்கள் சூறையாடப்படுவதையும் இந்த மண்ணின் உள்ள பூர்வ குடிகள் ஏமாற்றப்படுவதையும் கண்டு சகித்து கொள்ளாமல் அதில் என்ன சொல்றது, ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக வந்த அத்தனை பேரும் தான் இந்த திராவிட கட்சிகளை நம்பி இத்தனை வருடமாக நம்ம ஏமாந்து விட்டோம். இவர்கள் திராவிடம் என்ற போர்வைக்குள் இருந்து கொண்டு இந்த மண்ணை சுரண்டுறாங்க. இங்கு உள்ள மக்களுக்கான உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு இவர்கள் தன் குடும்பத்தை மட்டும் ஆளுவதற்கும், தன் குடும்பம் வாழ்வதற்கும், சுகபோகமாக வாழ்வதற்கும் இந்த மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கங்கிற ஒரு என்ன சொல்ற பேர் அதிர்ச்சியில் அவங்களுக்கு வந்து ஆற்றாமையினால
இதை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி உருவாகி வந்திருக்குன்ற புரிதலோட தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. இவர் விஜய் வந்துட்டார் வாக்கு போகும், இல்லை நாளைக்கு வந்து விஷால் வருவார் வாக்கு போகும், சிவகார்த்திகர் வந்தாங்கன்னா வாக்கு போகும். இதெல்லாம் இவர்கள் ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு மாய இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒப்பீட்டின் அளவில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தாவேகாவும் தொடங்கினாங்க. நாங்கள் மாற்று கட்சின்னு சொன்னாங்க, தமிழ் தேசியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு சொன்னாங்க, கூடவே எக்ஸ்ட்ரா திராவிடம்ன்ற ஒரு விஷயத்தை சேர்த்துக்கிட்டாங்க, அது வேற. பட் அது இல்லாமல் இளைஞர்கள் பெண்களுடைய வாக்கு இருக்கணும், ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஆண்கள் 50னா பெண்களும் 50 இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு வந்து நிகராக போட்டி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்கல்ல. இல்லை, என்னைக்குமே ஒரிஜினல் தானே, காப்பி தானே. அப்போ தாவேகா டூப்ளிகேட்டா? நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன் நான். இப்ப நீங்க ஒரிஜினல் போது அதுக்கான கொள்கை கோட்பாடுகள் உங்கள மாதிரியே இருக்கே, அப்ப போட்டியும் உங்களுக்கு எதிரா இருக்கும்னு தான் நான் சொன்னேன். மாதிரின்னு சொல்லிட்டீங்களா, மாதிரிங்கும் போது அதோட காப்பி தானே அது. அப்படிங்கும்போது அதுல நீங்க சொல்லிட்டீங்க தமிழ் தேசியத்தோட சேர்ந்து திராவிடத்தையும் சேர்ந்து பேசுறாங்கன்றீங்க. அப்படிங்கும்போது நிஜம் வேற நிழல் வேற. அது வந்து ஒரு நிழல் தான் நான் சொல்லுவேன். இந்த கட்சியை வந்து காப்பி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு இந்த தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உச்சத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இளைஞர்களிடத்தில் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கிறார், அவரோட பேச்சு ஈர்க்கப்பட்டிருக்கு, இந்த கோட்பாடுகள் ஏற்கப்பட்டிருக்கு. அதனால தான் இவ்வளோ பெரிய வாக்கு வங்கிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் வருகிறாங்கும் போது அதையே சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மிக்சியில் போட்டு தமிழ் தேசியத்தை கொஞ்சம் திராவிடத்தை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கொண்டு வரும்போது நிச்சயமாக மக்கள் உன்னிப்பாக கவனிப்பாங்கல்ல, பார்ப்பாங்கல்ல, இது எதற்கு மாற்றுன்னு கேட்பாங்கல்ல. யாருக்கு நீங்கள் மாற்றுன்னு கேட்க மாட்டாங்களா? இவரையும் நான் எடுத்துக்கிறேன், இவரையும் எடுத்துக்க, இதான் ஏற்கனவே இருக்கேப்பா, இவர் தான் ஏற்கனவே இருக்காரப்பா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? அப்புறம் நீ எதுக்குப்பான்னு கேட்க மாட்டாங்களா? அந்த நிலைமையில தான் நீங்க அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு அந்த கூட்டம் வந்திருக்காது. கூட்டம் அதான் சொல்றல, நீங்க நல்லா யோசிச்சுங்க. புஷ்பா 2 படத்துக்கு பீகார்ல ஒரு ஆடியோ லான்ச் போறாங்க. பீகார்ல அவருக்கும் பீகாருக்கும் சம்பந்தமே இல்லை. யாருக்கு? அல்லு அர்ஜுனாவுக்கும். மிகப்பெரிய கூட்டம் அங்கே வந்தது. அந்த கூட்டம் எல்லாம் எதுக்காக வந்தது? நாளைக்கு அதெல்லாம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு வாக்கா மாறிடுமா? அவர் போய் பீகார்ல தேர்தல் நிற்க முடியுமா? வெல்ல முடியுமா? இதே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொன்னாங்க, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, நின்று வெல்ல முடியலையே. கூட்டம் என்பது வேறு. நீங்கள் விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டத்தில் 1% பேர் வாக்குகளாக மாறலாம், அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்த கூட்டம் எல்லாம் இவருக்காக தான் வந்துச்சு. கட்சியில் எங்க நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அப்பாக்கள் அண்ணங்களே வந்து பிள்ளைகளை கூட்டிட்டு கூட்டத்துக்கு போன கதையெல்லாம் இருக்குங்க. தன் குழந்தை பார்க்கணும், விஜய் ரசிச்சிருச்சு, விஜயை பிடிக்குங்குது, விஜயை பார்க்கணும்னு போன பல பேர் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க என்கிட்ட. எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க. பிள்ளைங்களோட ஆசைக்காக. பிள்ளையின் நடிகர் ஆயிடுச்சு, ரசிச்சிருக்காங்க, அந்த பிள்ளைகளை கூட்டு போய் காமிக்கிறாங்க. அததான் சார் கேட்கிறேன். அப்பா தானே நாம் தமிழர் கட்சி நிர்வாகியா இருக்காரு, அப்பா ஓட்டு நாம் தமிழருக்கு வரும், பிள்ளைங்க விஜய் தானே ரசிக்கிறாங்க, பிள்ளைங்க ஓட்டு விஜய்க்கு தானே. பிள்ளைங்களுக்கு 5 வயசு 6 வயசு தான் ஆகுது. சரி, இப்ப இன்னும் 10 வருஷம் கழிச்சு, அதான் 12 வருஷம் கழிச்சு எல்லாரும் அதை தான் சொல்றாங்க. நீங்க 10 வருஷம் ஆகலாம், 15 காத்துருங்க, உங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாம் சொல்லி இந்த மக்களுக்காக உழைக்க ஆரம்பிங்க. நாங்க அதுல மாற்றுக்கிறது நாங்க வேணான்னு சொல்லலையே. நீங்கள் இப்பதானே தொடங்கி இருக்கீங்க. நீங்கள் உங்களோட நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து சினிமால வந்து சேர்ந்தீங்க. சேர்ந்தப்போ உங்க அப்பா தேவைப்பட்டாரு, உங்களுக்கு கூட இயக்குனர் தேவைப்பட்டாரு, உங்க கூட இருக்கிற நடிகர்கள் தேவைப்பட்டாங்க, நடிகைகள் தேவைப்பட்டாங்க. இவர்கள் எல்லாம் சேர்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர்ந்து தான் இன்னைக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், மாபெரும் நடிகர் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் ஓய்வுக்கு பிறகு இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டாரா வந்திருக்கீங்க. அதுக்காக நீங்க எடுத்துக்கொண்ட பயணம் வந்து 25 ஆண்டுகள். அதே தானே அரசியலையும் இருக்கணும். அரசியல் இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் இன்னும் படிப்படியாக தான் போகணுமே தவிர, எடுத்தோடனே பாருங்க, அவர் அதே ஸ்டார்டமோட வந்துட்டாரு, அதே புகழ் உச்சியில இருந்து வந்துட்டாரு. அதே புகழ் உச்சி சினிமாவில் இருந்து அரசியலில் கிடைக்கும் என்பது வந்து தப்பான கணக்குன்னு நான் சொல்லுவேன். ஓகே, புரியுது. அண்ட் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரும்னு நினைக்கிறேன். நான் வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு வேட்பாளர்கள் பட்டியலும் வந்து வெளியாகிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்டமா. அண்ட் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் தேர்தலை நோக்கி வேகமா பயணிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வருது, கொலை மிரட்டல், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு நினைக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கலாம் இது திமுக சரிதான். திமுக பின்னாடி இருந்து இயக்குறது தான். திமுக அடிவடிகள், அந்த சக்திகள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்றைக்கெல்லாம் திமுக இங்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குது, சிக்கல்ல மாட்டிக்குது, அதை பற்றியான விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி நிற்குதுங்கும் போது அவதூறுகளை பரப்ப வேண்டும். எல்லா ஊடகங்களிலும் இந்த பேசுபொருள் மறைக்கப்பட வேண்டும். இதை பற்றியான பேச்சுக்கள் வரப்படும். இன்னைக்கு 5 அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க.
அவர்கள் வந்து ஒருத்தர் வந்து பதவி விலக்கம் பண்ணியிருக்காங்க, பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில வந்துட்டாரு, இன்னைக்கு பொன்முடி அவர்கள் வெளில வந்துட்டார். இதுதான் இன்னைக்கு ஊடகத்துக்கு பேசு பொருளாக இருக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பின்னாடி இருந்துக்கிட்டு சீமான் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு அவதூறு பேசு, சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி பேசிவிட்டார், ஒரு வழக்கு போடுங்கள். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு வழக்கை போடுறாங்க மணப்பாறையில். அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் யாரோ ஒரு பையன், அவன்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பாவம் தான் நினைப்பேன் அந்த பையனை பார்க்கும்போது. யாரோ சொன்னதுக்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டான்னு தான் நான் நினைப்பேன். தவறுதலாக அவர் அந்த ட்வீட்டை போட்டதெல்லாம், இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டதெல்லாமே எனக்கு அவன் செய்ததாவே தெரியல. அவனுக்கு பின்னாடி வந்து யாரோ இயக்குற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே இந்த சாதியை இல்ல சார், அவங்க இயக்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அது எத்தனை ஏன் உடனே பண்ணல? இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே இப்போ போய் பண்ணுறாங்க. இன்னைக்கு எங்களோட மாநில கொள்கை பொறுப்பாளர் கார்த்தி, இடுமான கார்த்தியிலேருந்து தேனியில் இருக்கிற பொறுப்பாளர்லேருந்து எல்லோரும் போய் காவல் அதிகாரிகிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தானே இது நடக்குது. உடனே நடக்கலையே, 3 நாள் ஆயிடுச்சே. இதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் கழகம் எல்லாம் வந்து எங்கள் வீட்டு வாசலில், அண்ணன் வீட்டு வாசலில் நின்று போராட்டத்துக்கு அனுமதிச்சு இந்த அரசு தானே. கொலை மிரட்டல் விடுத்தது அவங்க தானே. இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் வந்தால் வெட்டுவேன்னு சொல்லுவான், வெந்தா கையை வெட்டுவேன்னு சொல்லி அங்கே பேசுனதுக்கு முழு இது கொடுத்தது அவங்க தானே. வீட்டுக்கு நான் வாகனத்தில் போகும்போது என் வாகனத்தை உடைத்தவர் பேர் இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் போடலையே. இதெல்லாம் அப்புறம் யாரை சொல்லுவீங்க நீங்க? அந்த அரசு பின்னாடி இல்லாம என்ன அது? என்ன நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இவர்களுக்கு இந்த தமிழ் தேசியம் என்பது வளர்வது பிடிக்காது. அண்ணன் சீமான் அவர்களின் வளர்ச்சி பிடிக்கல. இவர்கள் தனித்துவமாக யாரிடமும் சமரசம் இல்லாமல் இன்னைக்கு பாஜகவும் திமுகவும் ஒரே இடத்தில் வைத்துக்கொண்டு எதிரெதிராக இவர்கள் பேசும் சித்தாந்தமும் இவர்கள் பேசும் சித்தாந்தமும் தவறு என்று சுட்டிக்காட்டி யாரிடமும் மண்டியிடாமல் நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக, ஒரே தலைவனாக அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோம். அப்போ அச்சம் வரதானே செய்யும். எப்படிடா அந்த மக்கள்கிட்ட பிளவை ஏற்படுத்தி இன்னைக்கு அருந்ததிய சமூகத்துக்கு எதிராக கொண்டு போய் பார்த்தாங்க, தெலுங்கு பேசக்கூடிய சமூகங்களை பார்த்தாங்க, மலையாளம் பேசக்கூடிய மொழி பேசக்கூடியவங்களை எங்களுக்கு எதிராக நிறுத்த பார்த்தாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் சம வாய்ப்பை கொடுத்து அவர்கள் கட்சியில் மிக பொறுப்புகளை கொடுத்தது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான். இதை பேசணும்ல, ஆனால் அதை பேச மாட்டாங்களே. இன்னைக்கு அவர்களை தூண்டி விட்டு கொண்டு தானே இருக்காங்க எங்களுக்கு எதிராக. புரியுது. ஆனா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய தேர்தலில் பாஜகவோட கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையும் இருந்துச்சு. தாவேகா தரப்புல இருந்து நாம் தமிழர் கட்சியை வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பேச்சுக்களும் இருக்கு. இதெல்லாம் உண்மைதானா? இல்லை, இது அண்ணன் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. எல்லோருமே அண்ணன் பேச முயற்சித்ததும் அதிமுக பேச முயற்சியும் எல்லாம் உண்மைதான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மாட்டுக்கிறேன். ஆனால் எந்த இடத்துலையும் நாங்கள் அதில் வந்து அடிப்பணியிலையே, போகிறேன்னு சொல்லலையே. இன்றைக்கும் தனித்துவமாக நாங்கள் வந்து தேர்தலை தனியாக தான் சந்திப்போம், யாரிடமே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, முடிவு பண்ணி தான் நாங்கள் கட்சி நிற்கிறோம். ஆனால் இந்த வன்மமான செயலை யார் செய்வா அப்படின்னா திமுகவும் திமுக கூட நிற்கிற விடுதலை சிறுத்தைகளும் இந்த கட்சிகளும் தான் செய்வாங்க. ஏன்னா அவளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எங்களோட வலிமையை குறைக்கணும், எங்களோட வளர்ச்சியை தடுக்கணும். அப்படின்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னா இவர்கள் பாஜகவின் பி டீம், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மத சிறுபான்மையினரும் இவர்கள் எல்லாம் வந்து விடுதலை சிறுத்தை என்ன நினைக்குது அப்படின்னா நம்ம கூட போகிறாங்க, நம்ம கூட இருந்தவங்க, திமுக கூடயும் விடுதலை சிறுத்தை கூடயும் இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் எல்லாம் அண்ணனை நோக்கி போகிறாங்க. பல இடத்துல வந்து இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த பல பேர் வந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர்கள் என்னைக்குமே வந்து எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லை, அந்த சமூகத்துக்காக எங்கேயுமே கேட்கவே இல்லை. இன்னைக்கு பல இடத்துல வந்து கோயில் நுழைவு போராட்டம், ஆலய நுழைவு போராட்டம் நடத்துனது நாம் தமிழர் கட்சி. இதை செய்திருக்க வேண்டியது விடுதலை சிறுத்தை. இன்னைக்கு செஞ்சதுனால ஒட்டுமொத்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பின்னாடி நிற்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து வன்மத்தின் காரணமாக தான் இவங்க வந்து பிஜேபியின் பி டீமு, பிஜேபி கூட போயிடுவாங்க பாருங்க. முன்னாடி என்ன சொன்னாங்க, கூட்டணியில் சேர்ந்துருவாங்கன்னாங்க. இப்போ நாங்கள் கூட்டணி இல்லைன்னா பின்னாடி இருந்து இயக்குறாங்கிறாங்க. இன்னைக்கு வானதி சீனிவாசன் அவர்களும் கனிமொழி அவர்களும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்களே, அது என்னது? நீங்க நிர்மலா சீதாராமனும் உதயநிதியும் பேசிக்கிட்டாங்களே, அது என்னது? என்ன கூட்டணி? அப்போ இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மீது வன்மம் வைத்து இவர்கள் தொடர்ச்சியாக இந்த செயலை செய்கிறாங்க. இதுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா, அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்க போகிறது. வெளிப்படையாக நான் சொல்கிறேன், இவர்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்க போகிறது, இதெல்லாம் செய்யுங்க, எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இந்த நீங்கள் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிறது. இதை வைகோ அவர்களே சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேர் சண்டையை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம்ப்பா, ஆனால் புது எதிரியாக ஒருத்தர் வளர்ந்து வர்றான், அவனை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொன்ன வரலாறுலாம் இருக்குது.
அப்போ இவர்களுக்கு எல்லாமே ஒரு புது எதிரியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்க்குறாங்க. புரியுது. பட் இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில சின்னமும் இன்னும் சிக்கலா இருக்குல்ல. சின்னம் வந்து என்ன சின்னம் கிடைக்கும்? உங்க தரப்புல இருந்து ஒரு சின்னத்தை நீங்களே கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் சொல்றாங்க. நீங்க கேட்ட சின்னம் கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கை இருக்கா? அதில் உறுதியாக நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்ததுக்கப்புறம் அவர்கள் எதுவுமே தடுக்க முடியாது. நாம கேட்ட சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்கலன்னா அதுக்கான சரியான காரணத்தை அவங்க கொடுக்கணும். அப்படி நாங்கள் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் ஏதாவது ஒன்று அவங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். அப்படி ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் ஏற்கனவே இருந்த சின்னத்தை கொடுக்க மறுத்தாலும் கொடுக்கக்கூடிய சின்னத்தை உடனடியாக எல்லார் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வலிமையும் ஆற்றலும் நாம் தமிழர் கட்சிக்கு. என்னென்ன சின்னம் நீங்க உங்க தரப்புல இருந்து கேட்டிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, என்னோட கெஸ்ட்லனா நான் சொல்ல முடியும். ஏற்கனவே இந்த விவசாய சின்னம் கேட்டிருக்கலாம், மைக் சின்னம் கேட்டிருக்கலாம், இல்லை விவசாயி சார்ந்த சின்னங்கள் ஏதாவது ஒன்றை உருவாக்கி கொடுத்து பார்த்துருக்கலாம், அவங்களிடம் கேட்டிருக்கலாம். அதில் ஏதாவது ஒன்று கிடைக்குங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பக்கம் சின்னம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அஜெண்டா செட் பண்ணி எங்கள் மேலே அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்தையுமே கடந்து எப்படி சந்திக்க போறீங்க 2026 தேர்தலில்? இல்லை, பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து சோர்ந்து போகவோ ஓய்வாகவோ இல்லையே. நீங்கள் ஒரு கட்சி தலைவரை நான் வந்து இந்த கட்சியில் இருக்கிறதுனால நான் சொல்லலை. நீங்கள் ஆராய்ந்து எடுத்து பாருங்க, டேட்டாவை எடுத்து பாருங்க. 2021 தேர்தலுக்கு அப்புறமாக தொடர்ச்சியாக மக்களிடத்தில், தொடர்ச்சியாக ஊடகங்களிடத்தில் ஒரு தலைவர் மாபெரும் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து கொண்டு தினசரி எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அது எல்லா ஊடகங்களும் ஒத்துக்கொள்ளும். எல்லா மக்களிடம் ஒவ்வொரு இடத்துலையும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், அதற்கான அறிக்கைகள் முதற்கொண்டு தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்களின் அறிக்கையும் நாம் தமிழர் கட்சியும் தான். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நாங்கள் வந்து சோர்ந்து விட்டோம் இல்லை ஓய்ந்து விட்டோம். நாளைக்கு காலையில் தேர்தல்னால கூட தயாராக இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். வேட்பாளர் முதற்கொண்டு தயாராக இருக்கோம். இன்னைக்கு 100 வேட்பாளரை நிறுத்தி விட்டு நாங்கள் வந்து தேர்தல் காலத்தில் நின்றுட்டு இருக்கோம். அது எப்போ தேர்தல் வரும்னு தெரியாது, யாரெல்லாம் கூட்டணி வைக்க போகிறாங்கன்னு தெரியாது, எங்களோட பிரதான எதிரியாக யார் நிற்க போகிறான்னு தெரியாது, யாருக்கு அதிக இடத்துல வந்து முக்கியத்துவம் கொடுத்து எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு தொடர்ச்சியாக களத்தில் நின்று கொண்டு வேட்பாளரை அறிவித்து கொண்டு களத்தில் மிக வேகமாக தேர்தல் பரப்புரையை செய்து கொண்டிருக்கு நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கும்போது இந்த பொய் பரப்புரைகள், அவதூறுகள், கொலை மிரட்டல்கள் இதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு. அதனால் ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து விடவோ இல்லை அச்சப்பட்டு பயந்து பின்வாங்கவோ இல்லை வேட்பாளர்களை பின்வாங்கி கொண்டோ அது எதுவுமே நடக்காது. 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் தேர்தலாக இருக்கும். நிச்சயமா பொறுத்திருந்து களம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.